கார்த்திகா நெட்வொர்க் இஷ்யூனால போயிட்டாங்களா? மேம் இந்த கேட்க போயிருக்காங்க மேம் கார்த்திகா. ஓகே. ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். பட் எல்லாரும் லெஃப்ட் ஆயிட்டு இருக்காங்க. என்னாச்சு? எனி இஷ்யூஸ்? ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஸ்டார்ட் பண்ணவா? அதுக்கப்புறம் வர்றவங்கள ரெக்கார்டிங்ஸ் பார்த்துக்க சொல்றீங்களா? ஓகே மேம். வினிஷாக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருந்ததா? தெரியல மேம், நான் மெசேஜ் பண்றேன். ஓகே. ஸோ பார்த்துக்கோங்க. அவங்க ரெக்கார்டிங்ஸ் பார்த்துக்க சொல்லுங்க. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால தான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே. அவங்க வந்தாங்கன்னா கூட இன் பிட்வீன்ல ஜாயின் பண்ணாங்கன்னா கூட நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். கார்த்திகா ஜாயின் பண்ணாங்க. ஸோ நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு காமனான டாபிக்ஸ் தான் இப்போதைக்கு படிச்சுட்டு இருக்கோம். இன்னும் நம்ம வெப் டெவலப்மெண்ட்டுக்கு ரிலேட்டடான ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ள இன்னும் போகல. ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா அதுல என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணுவோமோ அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். நான் ஒவ்வொரு கிளாஸ்லயுமே அதை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கேன். இன்னும் நம்ம வந்துட்டு நம்ம வெப் பேஜ் கிரியேட் பண்றதுக்கு ஸ்பெஷலைஸ்டான ஜாவா ஸ்கிரிப்ட்ல என்னென்ன சின்டாக்ஸ் இருக்கு, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அதுக்கெல்லாம் நம்ம இன்னும் போகல. நம்ம பேசிக்ஸான ஜாவா ஸ்கிரிப்ட் தான் படிச்சுட்டு இருக்கோம். ஓகே. அஸ் அ லாங்குவேஜ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். எதுக்காண்டி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஒரு ஸ்பெசிபிக் டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு தான் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு டாஸ்க் இருக்கு. ஓகேவா? ஒரு கால்குலேட்டர் டாஸ்க் எடுத்துக்கலாம். அதுல நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்? அடிஷன் பண்ணுவோம், சப்ராக்ஷன் பண்ணுவோம், மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கால்குலேட்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா அது மல்டி டாஸ்க். ஓகேவா? எல்லா டாஸ்க்கும் பண்ணுவோம். அப்போ ஒவ்வொரு டாஸ்கையும் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது? ஒரே கோட்ல எழுதிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ அப்ப நம்ம எப்படி பிரிச்சு எழுதலாம்? அடிஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷன், சப்ட்ராக்ஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால்குலேட்டரோட டாஸ்கையே ஒரு செப்பரல் டாஸ்கா
ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு சின்ன சின்ன மாடியூல்ஸ் ஆக்கி அதுதான் நம்ம வந்து என்ன சொல்றோம் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப அது என்ன பண்ணும்? அந்த ஸ்பெசிபிக் டாஸ்க் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணும். இப்ப அந்த ஸ்பெசிபிக் டாஸ்க்ல எரர்னா அந்த ஃபங்க்ஷன் மட்டும் எரர் அடிக்கும். அந்த மாதிரி இருக்கு. சோ அப்ப நமக்கு என்ன ஆகும்? ஒரு பெரிய ப்ரோகிராம ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம நெறைய ஃபங்ஷன்ஸா வச்சு எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு காம்ப்ளெக்ஸிட்டி ரெடியூஸ் பண்ணலாம். அதோட டைமும் நமக்கு கொஞ்சம் சேவ் ஆகும். சோ அதனால தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம்? ஃபங்ஷன்ஸ் வந்துட்டு பொதுவா அதுக்காண்டி தான் யூஸ் பண்றோம். இங்க குடுத்துருக்காங்க. சோ ஒரு சர்க்கிள டிரா பண்றது ஒரு டாஸ்க். இப்போ ஒரு சர்க்கிள டிரா பண்ணி அதுக்கு கலர் அடிக்கணும். இதான் அதோட டாஸ்க். அதான் அந்த ப்ராப்ளம். அத நம்ம என்ன பண்றோம்? 2 ஃபங்ஷன்ஸா பிரிக்கிறோம். சர்க்கிள டிரா பண்றது ஒரு ஃபங்ஷன், அதுக்கு கலர் அடிக்கிறது இன்னொரு ஃபங்ஷன். அப்படின்னு 2 ஃபங்ஷனா பிரிச்சுட்டு சோ தனித்தனி மாடியூல்ஸா எடுத்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன சொல்லுவோம்? எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். சோ அப்ப நமக்கு காம்ப்ளெக்ஸிட்டி ரெடியூஸ் ஆகும். சோ இதான் ஃபங்ஷன்ஸ் யூஸ் பண்றதுக்கான பேசிக் ஃபண்டமெண்டல். ஓகே. ரீசன் இதுதான். ஓகே. சோ இப்போ ஒவ்வொரு இதுலயுமே நம்ம ஃபங்ஷன்ஸ ஒவ்வொரு மாரி டிக்ளேர் பண்ணுவோம். பைத்தான்ல ஒரு மாரி டிக்ளேர் பண்ணுவோம். சில ஒரு மாதிரி டிக்ளேர் பண்ணுவோம். பட் எல்லாத்தோட மெயின் பர்ப்பஸ் இதுக்கு தான். டாஸ்க்க வந்து காம்ப்ளெக்ஸிட்டி ரெடியூஸ் பண்ணணும். அதான் அதோட மெயினான பர்ப்பஸ். சோ இங்க வந்து டிக்ளேர் பண்றதுக்கான சின்டாக்ஸ் என்னன்னா, இப்ப நீங்க சி புரோகிராமிங்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல எப்படி டிக்ளேர் பண்ணுவீங்க? இன்ட் அல்லது வாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டு அந்த ஃபங்ஷன் நேம். அதுக்கப்புறம் அதோட செட் ஆஃப் கோட நீங்க அந்த ஃபங்ஷன் பாடிக்குள்ள எழுதுவீங்க. அதே மாதிரி இங்க வந்துட்டு இன்ட் வாய்ட் இதெல்லாம் இல்லாம ஃபங்ஷன் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட். இந்த இடத்துல இந்த ஃபங்ஷன் இருக்கு அது வந்து கீவேர்ட். நம்ம எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நம்ம வந்து இந்த ஃபங்ஷனை பார்த்திருப்போம். ஜாவா ஸ்கிரிப்டோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நம்ம இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல கூட பார்த்திருப்போம். இல்லையா? ஸோ அதேதான். இந்த ஃபங்ஷன் அப்படின்னு ஒரு கீவேர்ட் அதுக்கப்புறம் உங்களோட நேம் ஆஃப் த ஃபங்ஷன் நீங்க என்னனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு இந்த பேரந்தசிஸ் இஸ் மஸ்ட். ஓகேவா? அது கண்டிப்பா கொடுக்கணும். ஓகே. அது பேரந்தசிஸ்குள்ள நீங்க ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்றீங்கன்னா கொடுத்துக்கலாம். இல்லைனாட்டி இப்போதைக்கு இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ஆர்குமெண்ட்ஸ் படிப்போம். ஸோ அதுல வந்துட்டு நேம் ஆஃப் த ஃபங்ஷன் எழுதிட்டு அந்த பேரந்தசிஸ் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபங்ஷன் அந்த ஃபங்ஷனுக்குள்ள அந்த டாஸ்க் செட் ஆஃப் கோட அந்த ஃபங்ஷன் பாடிக்குள்ள நம்ம எழுதுவோம். இதான் அதோட சின்டாக்ஸ். ஓகே. அந்த சின்டாக்ஸ் தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணி குடுத்துருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. சோ இப்ப நீங்க ஒரு ஃபங்ஷன வந்துட்டு டிக்ளேர் பண்றீங்க அப்படின்னா, ஃபங்ஷன் கீவேர்ட் யூஸ் பண்ணணும். பொதுவா இந்த ஃபங்ஷனோட நேம நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம்னா, நம்ம இந்த ஐடென்டிஃபையர வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்றதுக்கு வந்து நெறைய இது பார்த்தோம்ல. கேமல் கேஸ்ல பண்ணலாம். பாஸ்கல் கேஸ்ல பண்ணலாம். லோயர் அப்பர் கேஸ் நெறைய பார்த்தோமா? அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆட் நம்பர்ஸ்ங்கிறது அந்த ஃபங்ஷனோட நேம். அப்ப அவங்க என்ன பண்ணிருக்காங்க? ஆட்ங்கிற ஃபர்ஸ்ட் வேர்ட் ஸ்மால் லெட்டர்ல இதோட ஃபர்ஸ்ட் வேர்ட் ஸ்மால் லெட்டர்ல அண்ட் தென் செகண்ட் இது நம்பர்ஸ மட்டும் கேப்ஸ்ல போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது டிஸ்கிரிப்டிவ் நேமா யூஸ் பண்ணணும். லைக் கேமல் கேஸா யூஸ் பண்ணலாம். இல்ல பாஸ்கல் கேஸா யூஸ் பண்ணலாம். நெறைய சின்டாக்ஸ் பார்த்தோம்ல. இப்ப ஃபர்ஸ்ட் இந்த ஆடும் கேப்ஸ் அண்ட் தென் நம்பர்ஸும் கேப்ஸா இருந்தா அது ஒரு டைப் ஆஃப் டிக்ளரேஷன். அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்? இப்படி டிக்ளேர் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா, ஒரு ஃபங்ஷன டிக்ளேர் பண்றதுக்கு ஒரு நார்மல் டிக்ளரேஷனுக்கும், ஒரு டெவலப்பரா நீங்க டிக்ளேர் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்ப நார்மலா டிக்ளேர் பண்ற மாரி எல்லார் மாரியும் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா வேற. இப்ப நீங்க ஒரு ஒரு டெவலப்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட டிக்ளரேஷன்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட சேமா இருக்கும். அவங்க டிக்ளரேஷன்ல நீங்க எப்படினாலும் பண்ணிக்கலாம். அதுல வந்து நோ ப்ராப்ளம். பட் இருந்தாலும் அதிலயே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபார்ம மெயின்டெயின் பண்ணுவாங்க. லைக் யாராவது கேமல் கேஸ்ல எல்லாரும் சில பேர் வந்து அப்படி டிக்ளேர் பண்ணுவாங்க. சில பேர் பாஸ்கல் கேஸ்ல டிக்ளேர் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி ஃபங்ஷன் டிக்ளரேஷன் இந்த நேம கூட நீங்க இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஆப்ஷனல் தான். சோ அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா இட்ஸ் பெட்டர். ஓகே. ஓகே. சோ இங்க வந்துட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. சோ இங்க இங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? இங்க ஃபங்ஷன்ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த ஃபங்ஷனோட நேம் இங்க என்னன்னு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, கிரீட்க்கு அப்புறம் பேரந்தசிஸ் யூஸ் பண்ணி console.logல ஹலோ தேர் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்ட பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. சோ இப்படி இருந்தா இந்த ஃபங்ஷன் இப்ப எக்ஸிக்யூட் ஆகுமா? ஜஸ்ட் நம்ம ஃபங்ஷன டிக்ளேர் தான் இங்க பண்ணியிருக்கோமே தவிர, அந்த ஃபங்ஷன நம்ம இங்க கால் பண்ணல. ஒன்ஸ் நம்ம அந்த ஃபங்ஷன கால் பண்ணா மட்டும் தான் அந்த ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். நீங்க சி புரோகிராமிங்ல படிச்சிருப்பீங்க அப்படிதானே? ஃபங்ஷன் ஒரு ஒரு புரோகிராம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது எதிலேருந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆகும்?
அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இத படிச்சிருப்பீங்க தானே? மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து ப்ரோக்ராம் ரன் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன பண்ணாது, நம்ம ஃபங்க்ஷன தான் ஃபர்ஸ்ட் எழுதியிருப்போம். ஆனா ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகாது. மெயின் ஃபங்க்ஷன் எங்க இருக்குன்னு போய் தேடும். ஏன்னா இன்ட் மெயின்னு நம்ம போட்டிருப்போம். மெயின் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் இன்ட் மெயின்னு போட்டிருப்போம். ஸோ இன்ட் மெயின்னு போட்டு எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து எக்ஸிக்யூட் ஆக ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனை நீங்க எப்போ கால் பண்றீங்களோ அப்பதான் அந்த ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அது வரைக்கும் என்ன ஆகாது? அது எக்ஸிக்யூட் ஆகாது. சோ இப்படி நீங்க வெறும்னா டிக்ளேர் பண்ணீங்கன்னா, அந்த ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆகாது. அந்த ஃபங்ஷன நீங்க கால் பண்ணும்போது தான் என்ன செய்யும்? அந்த ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். எப்படி ஃபங்ஷன கால் பண்ணணும்? அப்படின்னா, அந்த ஃபங்ஷன் நேம் இருக்குல்ல, அந்த ஃபங்ஷன் நேம நீங்க கீழ கால் பண்ணணும். இங்க கால் பண்ணியிருக்காங்களா? கிரீட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்ஷன் நேம கால் பண்ணா தான் என்ன பண்ணும்? அந்த ஃபங்ஷன் போய் கால் ஆகி, அந்த கன்சோல் டாட் லாக் பிரிண்ட் ஆகும். ஓகே. நெறைய டைம் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஃபங்ஷன் எல்லாம் எழுதிருவாங்க. பட் என்ன பண்ணுவோம், சின்னதா மிஸ்டேக் பண்ணி வச்சிருப்போம். ஃபங்ஷன கால் பண்ணாம விட்டுருப்போம். நம்ம என்ன எரர்ன்னு யோசிச்சுட்டு இருப்போம். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபங்ஷன கால் பண்ணல அப்டின்னு சொல்லிட்டு. சோ இந்த மிஸ்டேக் வந்துட்டு காமனா நடக்குது. நானே கூட நெறைய டைம் பண்ணுவேன். ஃபங்ஷன கால் பண்ணாம விட்டுருவேன். சோ ஃபங்ஷன கால் பண்ணிறணும் கீழ. ஓகே. சோ இங்க ஜஸ்ட் அதோட ஃப்ளோ குடுத்துருக்காங்க. ஓகே. நீங்க வந்து ஃபங்ஷன ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்றீங்க. செட் ஆஃப் கோட் இருக்கு. ஒன்ஸ் அந்த ஃபங்ஷன் கால் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணும்? அந்த ஃபங்ஷன போய் கால் ஆகும். கால் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஃபங்ஷனுக்குள்ள இருக்கிற அந்த ஃபங்ஷன் பாடி எக்ஸிக்யூட் ஆகும். இங்க கால் பண்ண உடனே என்ன ஆயிருக்கு? கால் பண்ண உடனே அந்த ஹலோ தேர்ங்கிற அந்த கன்சோல் டாட் லாக்ல உள்ள அந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே. ஃபங்ஷன்ஸ்ன்னு படிக்கும்போதே, இந்த பிராக்கெட்ட வந்து இதுவரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம்? சும்மா தான் விட்டுருக்கோம். அந்த பிராக்கெட்குள்ள ஏதாவது இந்த பேரான்தீசிஸ்குள்ள ஏதாவது நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோமா? ஏதாவது பாராமீட்டர்ஸ் குடுத்துருக்கோமா? இல்ல. எம்ப்டியா தான் இருக்கு. இப்பதான் அதுக்கு வேலை வருது. ஓகேவா? ஃபங்ஷன் பாராமீட்டர்ஸ். ஸோ ஃபங்ஷன் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா, அதுல மெயின் ஃபீச்சர் என்னது? நீங்க ஒரு பாராமீட்டர அந்த ஃபங்ஷனுக்கு பாஸ் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லும்போது உங்களுக்கு புரியும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இங்க என்ன பண்ணியிருக்காங்க? இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? கிரீட்ங்கிற ஃபங்ஷன நார்மலா யூஸ் பண்ணோம். அதுல ஏதாவது பாராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கோமா? பாஸ் பண்ணல. பட் இங்க நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? என்ன பாஸ் பண்ணியிருக்கோம்? நேம் அப்படிங்கிற பாராமீட்டர் இங்க நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அந்த ஃபங்ஷனுக்கு நேம்ங்கிற பாராமீட்டர பாஸ் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இனிஷியலா நம்ம வந்துட்டு ஒரு ஃபங்ஷன டிக்ளேர் பண்ணியிருக்கோம். சோ ஃபங்ஷன் கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டு, கிரீட் அப்படிங்கிற ஃபங்ஷனுக்குள்ள என்ன பாராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம்? நேம்ங்கிற பாராமீட்டர பாஸ் பண்ணியிருக்கோம். சோ அதுக்குள்ள எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா, கன்சோல் டாட் லாக் ஹலோ பிளஸ் நேம் பிளஸ் இப்படி பிரிண்ட் ஆயிருக்கு. நான் என்ன சொன்னேன்னா, ஒரு எலமெண்டோட வேல்யூவ நீங்க ஜாயின் பண்ணி எழுதணும் அப்படின்னா பிளஸ் போடுவீங்க. ஓகேவா? இங்க வந்து நேமோட வேல்யூவ இங்க வந்து ஜாயின் பண்ணி எழுதணும்னா பிளஸ் போடுவீங்க. இது வேற ஏதாவது ஒரு எலமெண்ட்ல இருந்து வேல்யூவ எடுத்துட்டு வந்து இங்க பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து டாலர் சிம்பிள் போட்டு நேம்ன்னு போடுவீங்க. ஓகேவா? இப்படியும் பண்ணலாம். பிளஸ் நேமும் போடலாம். இல்ல டாலர் சிம்பிள் போட்டு ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள நேம்ன்னு போடலாம். எப்படினாலும் போடலாம். அது என்ன பண்ணும்னா, அதுல உள்ளத எடுத்துட்டு வந்து இங்க வந்து பிரிண்ட் பண்ணும். அதான். சோ அப்படியும் போடலாம். டாலரும் போடலாம். இல்ல இந்த மாதிரியும் போடலாம். ஓகே. சோ இங்க நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஹலோன்னு குடுத்து பிளஸ் நேம்ன்னு குடுத்துருக்கேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா, நேம்ன்னு ஒரு வேரியபிள டிக்ளேர் பண்றேன். ஓகே. அந்த டிக்ளேர் ஏன்னா இங்க வந்து அந்த நேம தான் பாஸ் பண்ண போறேன். சோ எனக்கு பாஸ் பண்றதுக்கு வேல்யூ வேணும். அப்படிதானே? சோ அந்த வேல்யூ வாங்குறதுக்காண்டி தான் நான் நேம்ங்கிற வேரியபிள டிக்ளேர் பண்ணி ப்ராம்ப்ட் அப்படின்னு ஒரு இத யூஸ் பண்றேன். இந்த ப்ராம்ப்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நீங்க பைத்தான்ல இன்புட் யூஸ் பண்ணுவீங்க அப்படிதானே? பைத்தான்ல இன்புட் தானே யூஸ் பண்ணுவீங்க. யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்கணும்னா, இன்புட் கீவேர்ட் தானே யூஸ் பண்ணுவீங்க. எஸ் மேம். ம். சோ அதே மாதிரி இங்க நீங்க யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட் ஏதாவது நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா, நீங்க ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி என்டர் எ நேம் கோலன் அப்படின்னு நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த கோலனுக்கு அடுத்து இந்த சைமன் என்டர் பண்ணிருக்காங்களா? அந்த மாதிரி ஏதோ ஒரு இன்புட்ட நீங்க வாங்க போறீங்கன்னா, ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? சோ ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி என்ன பண்றீங்கன்னா, ஒரு இன்புட்ட வாங்கிட்டீங்க. வாங்குன இன்புட்ட என்ன பண்றோம்? இப்போ வந்து எடுத்த உடனே என்ன பண்ணாது?
நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆகாது. நமக்கு என்ன எக்ஸிக்யூட் ஆகும் எடுத்த உடனே? இந்த லெட் நேம் இருக்குல்ல, இதுதான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே. அது எக்ஸிக்யூட் ஆகி ஃபர்ஸ்ட் என்டர் எ நேம் போய் பிரிண்ட் ஆகும். அப்போ ஒன்ஸ் நீங்க என்டர் எ நேம்க்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓகே என்டர் எ நேம்னு கேட்டோம்னா, நீங்க ஏதோ ஒரு நேம என்டர் பண்றீங்க. சரண்யா ஏதாவது ஒரு நேம். என்டர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணும்னா, அடுத்ததா என்ன பண்ணுது? அந்த ஃபங்ஷன் போய் கால் ஆகுது. எத பாஸ் பண்ணுது பாராமீட்டரா? நேம்ங்கிற பாராமீட்டர பாஸ் பண்ணுது. நேம்ங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம்? அந்த நேம இந்த என்டர் எ நேம் குடுத்து ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி ஒரு இன்புட்ட யூசர் கிட்ட இருந்து வாங்கி, அத நேம்ங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப இந்த ஃபங்ஷன் என்ன பண்ணுது? கிரீட்ட போய் கால் பண்ணி, நம்ம இங்க வாங்கி வச்சிருக்க நேம அதுக்கு பாஸ் பண்ணுது. சோ பாஸ் பண்ணோனே என்ன பண்ணும்? அந்த நேம் டைரக்ட்டா அந்த ஃபங்ஷனோட பாராமீட்டர்ஸ்குள்ள போகும். போயிட்டு நம்ம கன்சோல் டாட் லாக்ல என்ன பண்ணிருக்கோம்? திருப்பியும் அந்த நேமோட வேல்யூவ இங்க வாங்கியிருக்கோம். சரி கேட்டிருக்கோம். அப்ப அது என்ன பண்ணும்? ஆல்ரெடி இங்க இருந்து பாஸ் பண்ணி தானே வச்சிருக்கோம் நேமு. சோ சைமன்ங்கிற நேம் என்ன ஆகும்னா, டைரக்ட்டா இந்த ஹலோ கூட போய் ஆட் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் என்டர் எ நேம் குடுத்து சைமன்ங்கிற நேம் வாங்கிட்டு, அடுத்து அந்த நேம என்ன பண்றோம்? ஒரு நேம்ங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். சோ இந்த கிரீட் ஃபங்ஷன் என்ன பண்ணுது? காலிங் ஃபங்ஷனா ஒர்க் ஆகுது. சோ இது போயிட்டு கிரீட்ங்கிற அந்த ஃபங்ஷன கால் பண்ணுது. அதோட நம்ம இங்க பாஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல சைமன்ங்கிற நேம அந்த நேம் வேரியபிள்ல. சோ அந்த வேரியபிள இங்க போய் பாஸ் பண்ணுது. சோ அந்த சைமன்ங்கிற நேம் இங்க போகும். அடுத்து ஹலோக்கு அப்புறம் இங்க நம்ம பிளஸ் நேம் அப்படின்னு குடுத்துருக்கோம். சோ அது என்ன ஆகும்? பிரிண்ட் ஆகும். இந்த பிளஸ்ங்கிறது எதுக்கு அப்படின்னா, நீங்க எல்லா ஜாவா ஸ்கிரிப்ட்லயும் என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ இந்த பிளஸ் நேம வந்து ஆட் பண்ணிட்டீங்க. அடுத்து என்ன ஆட் பண்ண போறீங்க? ஒரு கோலன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு பாரான்தீசிஸ் ஆட் பண்ண போறீங்க. இந்த சிம்பிள் ஆட் பண்ண போறீங்க. சோ பிளஸ் அந்த சிம்பிள் அந்த மாரி பிளஸ்ஸா ஆட் பண்ணிட்டே வரணும். ஓகேவா? உங்களுக்கு என்னலாம் தேவையோ அதெல்லாம் பிளஸ்ல ஆட் பண்ணிட்டு வரணும். புரிஞ்சது தானே இந்த எக்ஸாம்பிள்? எப்படி கால் ஆகுது? எப்படி பாராமீட்டர் பாஸ் ஆகுதுன்னு? எனி டவுட்ஸ்? அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? அபினிஷா, கார்த்திகா டவுட் ஏதாவது இருக்கா? அபினிஷா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னு சொல்லுங்க. நான் ரிப்பீட் பண்றேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேபி உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூவா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கண்டினியூ பண்ணலாம். இன் கேஸ் பிட்வீன் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கிளியர். சோ இங்க வந்துட்டு பாராமீட்டர்ஸ்க்கும் ஆர்குமெண்ட்டுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும். ஓகேவா? இப்போ நேம்ங்கிறது பாராமீட்டர். ஓகேவா? இங்க நேம்ங்கிறது என்னது? பாராமீட்டர். அதுல நம்ம ஒரு வேல்யூ பாஸ் பண்றோம்ல, அதுக்கு பேர் தான் ஆர்குமெண்ட். இப்ப நேம்ங்கிற பாராமீட்டருக்குள்ள நம்ம என்ன வேல்யூ பாஸ் பண்றோம்? சைமன்ங்கிற வேல்யூவ பாஸ் பண்றோம். சோ அதுக்கு பேர் என்னன்னா ஆர்குமெண்ட்ஸ். சோ இங்க டிக்ளேர் பண்ணியிருக்கிறப்போ அந்த ஃபங்ஷனுக்குள்ள இருக்கும்போது அது என்னது? பாராமீட்டர்ன்னு தான் சொல்லுவோம். பட் இந்த கிரீட்டுக்குள்ள இப்ப நம்ம நேம பாஸ் பண்றோம்ல, அப்ப நம்ம என்ன பாஸ் பண்றோம்? அதோட வேல்யூவ பாஸ் பண்றோம். அதாவது அதோட ஆர்குமெண்ட்ட பாஸ் பண்றோம். பாஸ் பண்ணக்கூடிய வேல்யூக்கு பேரு ஆர்குமெண்ட். அங்க டிக்ளேர் பண்ணியிருக்கிற அந்த ஃபங்ஷனுக்குள்ள டிக்ளேர் பண்ணியிருக்கிறதுக்கு பேரு பாராமீட்டர். ஓகேவா? டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அடுத்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். இப்ப இவ்ளோ நேரம் நம்ம பாராமீட்டர் பாஸ் பண்ணி ஜஸ்ட் கன்சோல் டாட் லாக்ல இது பண்ணோம். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து சி ப்ரோகிராமிங்ல யூஸ் பண்ணுவோம். ரிட்டர்ன் 0 யூஸ் பண்ணுவோம். ரிட்டர்ன் 1ன்னு யூஸ் பண்ணுவோம். சோ இன்ட் இப்ப நீங்க ஒரு ஃபங்ஷனை இன்ட்ன்னு டிக்ளேர் பண்றீங்கன்னா, அங்க ரிட்டர்ன் 0 இருக்கணும். இன்ட் தான் என்ன அர்த்தம்? ஏதாவது ரிட்டர்ன் பண்றோம் அப்படின்னா நம்ம இன்ட் யூஸ் பண்ணுவோம். எதுவுமே ரிட்டர்ன் பண்ண மாட்டோம் அந்த ஃபங்ஷன்ல அப்படின்னா வாய்ட் யூஸ் பண்ணுவோம். அது சி ப்ரோகிராம்ல. அதே மாதிரி இங்க நீங்க ஃபங்ஷன்ல ரிட்டர்ன் வந்து யூஸ் பண்ணணும். ரிட்டர்ன் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, அதோட அந்த ஃபங்ஷன் வந்துட்டு எண்ட் ஆயிட்டு அப்படின்னு ஒரு ஒரு டினோட் பண்றதுக்காண்டி நம்ம ரிட்டர்ன் யூஸ் பண்றோம். இப்ப இந்த ஃபங்ஷன்ல இங்க ரிட்டர்ன் ரிசல்ட் அப்படின்னு குடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா நம்ம என்ன என்ன மீனிங்? இந்த ஃபங்ஷன் அவ்வளவுதான். இந்த ரிசல்ட்ட ரிட்டர்ன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃபங்ஷன் எண்ட் ஆயிரும். இதான் இதோட மீனிங். ஓகே. அத டினோட் பண்றதுக்காண்டி ரிட்டர்ன் ஃபங்ஷன் யூஸ் பண்றோம். ஒருவேளை நீங்க ரிட்டர்ன் எதுவுமே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். இங்க ரிட்டர்ன் ரிசல்ட் பண்ணிருக்காங்க. எதுவுமே நீங்க ரிட்டர்ன் பண்ணல. இந்த ஃபங்ஷன்ல நீங்க என்ன பண்ணல? எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல. அப்ப அதுவே என்ன பண்ணும்னா ஒரு அன்டிஃபைன்ட் வேல்யூவ எடுத்துக்கும்.
ஓகேவா? ரிட்டர்ன் கண்டிப்பா குடுக்கணும்னு இல்ல. ரிட்டர்ன் குடுக்காமலே ஒரு ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். பட் ரிட்டர்ன் எதுக்குன்னா, ஜஸ்ட் அந்த ஃபங்ஷன் எண்ட் ஆயிட்டு அப்படின்னு ஒரு டினோட் பண்றதுக்காண்டியும், இன்னும் அந்த ஃபங்ஷன்ல வந்துட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற எந்த கோடும் எக்ஸிக்யூட் ஆகாது. இப்ப நீங்க ஒரு ஃபங்ஷனுக்குள்ள ரிட்டர்ன் குடுத்துட்டு, அதுக்கு அடுத்து ஏதாவது செட் ஆஃப் கோட் எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரிட்டர்ன் ரிசல்ட்க்கு அப்புறம் அந்த ஃபங்ஷன்ல நீங்க ஏதாவது செட் ஆஃப் கோட் எழுதுனீங்கன்னா, அந்த கோட் என்ன ஆகாது? எக்ஸிக்யூட் ஆகாது. ரிட்டர்ன்னா அதோட முடிஞ்சிருச்சு. அந்த ஃபங்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இங்க ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு புரியும். அப்படிதானே? இங்க வந்து 2 நம்பர ஆட் பண்ணியிருக்காங்க. சோ இங்க எதெல்லாம் பாராமீட்டர்ஸ், எதெல்லாம் வேல்யூ, எதெல்லாம் ஆர்குமென்ட்ஸ்? இந்த num1, num2, a, b இருக்குல்ல. இதுல எது பாராமீட்டர்ஸ், எது ஆர்குமென்ட்ஸ்? num1, num2 parameters, a, b arguments. வெரி குட். சோ ஏபிங்கிறது நம்ம num1, num2க்கு பாஸ் பண்ணக்கூடிய வேல்யூஸ். சோ அதனால என்னது? அது ஆர்குமென்ட்ஸ். ஓகேவா? சோ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டும்னு நினைக்கிறேன். ம். சோ இந்த ரிட்டர்ன் வச்சுதான் இப்ப நம்ம இன்னொரு ஒரு ஃபங்ஷன் பார்க்க போறோம். இங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வழக்கமா நம்ம எப்படி கால் பண்ணியிருப்போம்னா, இங்க வந்துட்டு கிரீட் நேம் அப்படின்னு சும்மா கால் பண்ணியிருப்போம். பட் இங்க என்னன்னா ஒரு வேரியபிள்குள்ள அந்த எலமெண்ட்ட கால் பண்ணியிருக்காங்க. லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள்குள்ள அந்த எலமெண்ட்ட கால் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன ஆகும்? இங்க போயிட்டு இப்ப இந்த எக்ஸ் ஆட் ஏ கமா பி இருக்கா? சோ அது போயிட்டு அந்த ஃபங்ஷனுக்குள்ள போகும். அந்த வேல்யூக்குள்ள போயிட்டு என்ன பண்ணும்னா ரிசல்ட்ட கால்குலேட் பண்ணி ரிட்டர்ன் ரிசல்ட் பண்ணும். அப்ப என்ன ஆகும்? அந்த ரிசல்ட் எதுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும்? இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வேரியபிள்னு இருக்குல்ல, அதுல வந்துட்டு ரிட்டர்ன் ஆயிரும். ஓகேவா? சோ அப்ப இப்போ வந்துட்டு என்ன ஆகும்? இந்த ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்ல ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஆட் ஏ கமா பி காலிங் ஃபங்ஷனா தான் இருந்துச்சு. ஆனா இந்த ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் அந்த எக்ஸ்ல என்ன ஸ்டோர் ஆயிரும்னா, இந்த ரிசல்ட்டோட வேல்யூ ஸ்டோர் ஆயிரும். அதெல்லாம் இங்க ஃப்ளோவா குடுத்துருக்காங்க. இனிஷியலா ஆட்ங்கிற ஃபங்ஷனோட வேல்யூ வந்துட்டு இங்க பாஸ் பண்றோம். ஆர்குமெண்ட்ஸ பாஸ் பண்ணி வேல்யூஸ் உள்ள போகுது. போயிட்டு அந்த ரிசல்ட்ட கால்குலேட் பண்ணுது. கால்குலேட் பண்ண உடனே என்ன ஆகிரும்? இந்த எக்ஸ்ல வந்துட்டு அந்த ரிசல்ட் வந்து ஸ்டோர் ஆகிரும். ஓகேவா? அதுக்கு அடுத்து நீங்க வந்துட்டு கன்சோல் டாட் லாக்ல எக்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த ரிசல்ட்டோட வேல்யூ தான் என்ன ஆகும்? நமக்கு வந்து ஷோ ஆகும். இந்த ஃப்ளோவ தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இன்னும் டீட்டெயிலா ப்ரோகிராமா. சோ நான் என்ன பண்றேன்னா, ஒரு ஃபங்ஷன் வந்து ஆட் பண்றதுக்காண்டி ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்றேன். சோ அதுல என்ன பண்றேன்? 2 பாராமீட்டர் டிக்ளேர் பண்றேன். a, b அப்படின்னு 2 பாராமீட்டர் டிக்ளேர் பண்றேன். டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன்? அந்த a, b எனக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் அது 2த்தையும் ஆட் பண்ணி நான் அத ரிட்டர்ன் பண்ண போறேன். எதுக்கு ரிட்டர்ன் பண்ண போறேன்? அப்படின்னா, எங்க எனக்கு அந்த ஃபங்ஷன் கால் ஆச்சோ, அந்த இடத்துக்கு ரிட்டர்ன் பண்ண போறேன். சோ காலிங் ஃபங்ஷன் எங்க இருக்கு? இங்க இருக்கு. சோ எனக்கு என்ன ஆகும்? லெட் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு ஆட் num1 num2ன்னு இருக்கா? சோ இதுக்கு வந்து நான் ரிட்டர்ன் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸிக்யூட் ஆகுறதுல இருந்தே பார்க்கலாம். இனிஷியலா ஃபர்ஸ்ட் எடுத்தோனே எந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அப்படிதானே? நம்பர் 1ன்னு ஒரு வேரியபிள், நம்பர் 2ன்னு ஒரு வேரியபிள். ஏன் இங்க நான் பார்ஸ் ஃப்ளோட் குடுத்துருக்கேன் அப்படின்னா, வாங்க போற ப்ராம்ப்ட் இருக்குல்ல? சோ ப்ராம்ப்ட் இருக்குல்ல? சோ அந்த ப்ராம்ப்ட் வந்துட்டு ஆ எப்படி இருக்கணும்? உங்களுக்கு வந்து ஃப்ளோட்ல எடுத்துக்கணும். இப்ப நீங்க இன்டிஜரா இப்ப நீங்க 4ன்னு நீங்க அவுட்புட் குடுத்தாலும், அது என்ன எடுத்துக்கணும்னா 4.0 அப்படின்னு அது வந்து ஃப்ளோட்ல எடுத்துக்கணும். குடுக்குற இன்டிஜர்ஸ ஃப்ளோட்ல எடுத்துக்கணும். அதுக்கு தான் நம்ம இங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம்? பார்ஸ் ஃப்ளோட்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் நம்பர வாங்குறோம். அண்ட் தென் என்டர் தி செகண்ட் நம்பர்ன்னு குடுத்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்பரையும், செகண்ட் நம்பரையும் வாங்கியாச்சு. சோ எதுல வாங்கியிருக்கோம்? நம்பர் 1, நம்பர் 2 அப்படிங்கிற வேரியபிள்ல வாங்கியிருக்கோம். சோ வாங்குன அந்த வேரியபிள்ஸ்ல நம்ம என்ன பண்றோம்? ஆட் ஃபங்ஷனுக்கு அத வந்து சென்ட் பண்றோம். அந்த ஆர்குமெண்ட்ஸ் இருக்குல்ல, நம்பர் 1, நம்பர் 2ங்கிற அந்த ஆர்குமெண்ட்ஸ ஆட் ஃபங்ஷனுக்கு சென்ட் பண்றோம். சென்ட் பண்ணி அத நம்ம எதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்? ரிசல்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஆட் ஃபங்ஷன் என்ன பண்ணுது? டைரக்ட்டா போகுது. போய் அந்த ஆட் ஃபங்ஷன கால் பண்ணுது. கால் பண்ண உடனே அந்த நம்பர் 1, நம்பர் 2 எதுக்கு அசைன் ஆயிரும்? ஏக்கும் பிக்கும் அசைன் ஆகும். சோ அப்ப அது வந்து ரிட்டர்ன் பண்றது ஏவையும் பியையும் பிளஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும்.
ரிட்டர்ன் பண்ணி எதுல ஸ்டோர் ஆகும்? எந்த இடத்துல அது கால் ஆச்சோ அந்த இடத்துல அது ஸ்டோர் ஆகும். சோ அந்த மாதிரி தான் இங்க என்ன பண்ணிருக்கு? ரிசல்ட்ல ஸ்டோர் ஆகிருக்கு. ரைட். சரி, கொஞ்சம் கதவ அடைச்சுட்டு கொஞ்சம் வெளியில போங்க. கண்டினியூ பண்ணலாம். ஓகே. என்ன பண்ணுவோம்? நமக்கு வந்து ரிசல்ட் இங்க ஸ்டோர் ஆயிரும். அடுத்து கடைசியா நம்ம என்ன பண்றோம்னா, கன்சோல் டாட் லாக்ல நம்ம சம் எஸ்ன்னு போட்டு பிளஸ் என்ன யூஸ் பண்ணோம்னா, அந்த வேல்யூ பிளஸ் அந்த ரிசல்ட்டோட வேல்யூவ உங்களுக்கு ஜஸ்ட் பிரிண்ட் பண்றதுக்கு. அத ஆட் பண்ண ரிசல்ட் வந்து இங்க வந்து ஏன்னா இப்ப ரிசல்ட்ல நமக்கு என்னது ரிட்டர்ன் ஏ பிளஸ் பிய ரிட்டர்ன் பண்ணி அந்த ரிசல்ட்டுக்குள்ள இப்ப ஸ்டோர் ஆயிட்டு, சோ அது நமக்கு இங்க டிஸ்ப்ளே ஆகுது. இந்த எக்ஸாம்பிள் புரியுது தானே? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எனி டவுட்ஸ்? ஓகே. அபினிஷா, சரண்யா. ஓகே. அடுத்து இதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்க இப்ப இந்த ஃபங்ஷன இதுவரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு தனி ஃபங்ஷனா நீங்க எழுதிட்டு இருந்தீங்க. ஃபங்ஷன் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி ஆட் ஏ கமா பி அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஏ ஸ்டார் பி அப்படின்ட்டு ஒரு தனி ஃபங்ஷனா எழுதிட்டு இருந்தீங்க. ஃபங்ஷன எப்படி எழுதலாம்? ஒரு எக்ஸ்பிரஷனாவும் எழுதலாம். எக்ஸ்பிரஷன் மீன்ஸ் இப்ப நீங்க ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷனாவும் எழுதலாம். எப்போ ஒரு இது எக்ஸ்பிரஷனா மாறும்? ஈக்குவல் டு போட்டு நீங்க எழுதும்போது தான் அது ஒரு எக்ஸ்பிரஷனா மாறும். தானே? அந்த மாதிரி தான் இவ்வளவு நேரம் ஃபங்ஷனை தனியா டிக்ளேர் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப என்ன பண்ணிட்டோம்? ஒரு வேரியபிள்குள்ள ஒரு ஃபங்ஷனை டிக்ளேர் பண்றோம். லெட் எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள். இந்த வேரியபிள்குள்ள எதை அசைன் பண்ணியிருக்கோம்? ஒரு ஃபங்ஷனையே நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். So, இந்த மாதிரியும் ஒரு வேரியபிள்குள்ள டிக்ளேர் பண்ணலாம். இப்படி டிக்ளேர் பண்றது ஃபங்ஷன் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு அனானிமஸ் ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி ஃபங்ஷனை நீங்க டிக்ளேர் பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணலாம்? இப்ப நீங்க இந்த ஃபங்ஷன் கால் பண்றதுக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணலாம்? இந்த எக்ஸ் அப்படின்னு நீங்க குடுத்துட்டீங்கனாலே, அந்த ஃபங்ஷன் ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகி எக்ஸிக்யூட் ஆகும். அந்த மாதிரி தான் இங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. சோ ஃபங்ஷன் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு, அதுக்குள்ள நான் என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன்னா, இங்க நான் ஃபங்ஷனுக்கு நேம் குடுத்துருக்கேன்னா, நேம் நான் குடுக்கல. ஏன்னா எனக்கு எதுக்காண்டி நான் ஃபங்ஷனுக்கு நேம் குடுப்பேன்? ஏன்னா அந்த ஃபங்ஷன கால் பண்ணணும். அந்த கால் பண்ணணும்ங்கிற பர்ப்பஸ்க்காண்டி தான் நான் என்ன பண்ணுவேன்? அந்த ஃபங்ஷனுக்கு ஒரு நேம் குடுத்து ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுவேன். பட் எனக்கு இங்க ஃபங்ஷனுக்கு நேம் குடுக்க தேவையில்ல. ஏன்னா எக்ஸ்க்குள்ள தான் நம்ம ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இந்த ஃபங்ஷனையே. சோ எனக்கு இப்ப இந்த ஃபங்ஷன கால் பண்ணணும்னா, நான் ஜஸ்ட் எக்ஸ் அப்படின்னு கால் பண்ணாலே போதும். அந்த ஃபங்ஷன் கால் ஆகிரும். சோ அதனால தான் இப்ப நம்ம நேம் குடுக்காம ஃபங்ஷன் அப்படின்னு போட்டுட்டு, ஜஸ்ட் பாராமீட்டர்ஸ் மட்டும் குடுத்துருக்கோம். நம்ம்ங்கிற பாராமீட்டர் மட்டும் குடுத்துருக்கோம். குடுத்துட்டு அந்த நம்மோட நம் இன்டு நம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் வேணும். நம் இன்டு நம்ம்ன்னு ஒரு எக்ஸ்பிரஷன் நீங்க நம்ம கண்டுபிடிச்சோம்ல a பிளஸ் b இந்த மாதிரி ரிட்டன் நம் இன்டு நம். இப்ப என்ன கிடைக்கும்? எனக்கு ஸ்கொயர் கிடைக்கும். ஒரு நம்பரோட ஸ்கொயர் கிடைக்கும். சோ அந்த மாதிரி ஸ்கொயர் கிடைக்கும். இப்ப நான் என்ன பண்றேன்னா, கன்சோல் டாட் லாக்ல தான் நான் அந்த எக்ஸ்ங்கிற அந்த வேரியபிளே கால் பண்ணி, அதுக்கு ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்றேன். என்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்றேன்? 4ங்கிற நம்பர பாஸ் பண்றேன். அப்ப இது டைரக்ட்டா போயிட்டு அந்த ஃபங்ஷன போய் கால் பண்ணும். அந்த எக்ஸ்ங்கிற வேரியபிளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபங்ஷன கால் பண்ணும். அந்த ஃபங்ஷனுக்குள்ள என்ன பாஸ் பண்ணிருக்கோம்? 4ங்கிற ஒரு நம்பர பாஸ் பண்ணிருக்கோம். அதாவது நம்பர் மீன்ஸ் ஆர்குமெண்ட்ஸ். அந்த ஆர்குமெண்ட்ட பாஸ் பண்ணியிருக்கோம். சோ அது உள்ள போகுது. உள்ள போயிட்டு என்ன பண்ணுது? ரிட்டர்ன்ல நம் இன்டு நம். அப்போ 4 இன்டு 4. அப்ப நமக்கு இங்க இப்ப என்ன ஆகும்? 16. அந்த 16 போய் எதுல போய் ஸ்டோர் ஆகும்? நமக்கு கால் பண்ணி இருக்கிற அந்த எக்ஸ்ல போய் ஸ்டோர் ஆகிரும். நமக்கு பிரிண்ட் பண்ணும்போது 16 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். புரியுதா? அதே மாதிரி தான் இங்க என்ன பண்ணிருக்காங்க? y is equal to x of 3. அப்ப இங்க x போய் கால் ஆகி அதுல என்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுது? 3ங்கிற ஆர்குமெண்ட்ட பாஸ் பண்ணுது. சோ அது இங்க போய் எக்ஸிக்யூட் பண்ணி 3 இன்டு 3 9. சோ அது y ல வந்து இப்ப நமக்கு என்ன ரிசல்ட் ஸ்டோர் ஆகும்? 9 ரிசல்ட் ஸ்டோர் ஆகும். சோ கன்சோல் டாட் லாக்ல பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது 9 வந்து நமக்கு அவுட்புட்ல வருது.
ஓகேவா? இதுதான் ஃபங்ஷன் எக்ஸ்பிரஷன். நார்மலா நம்ம டிக்ளேர் பண்றதுக்கும், எக்ஸ்பிரஷன்ல டிக்ளேர் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி, அந்த வேரியபிள்குள்ள ஒரு ஃபங்ஷனே கிரியேட் பண்ணிருவாங்க. சோ அந்த மாரி கிரியேட் பண்ணும்போது ஃபங்ஷன்ஸ்க்கு நம்ம நேம் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் அந்த வேரியபிள மட்டும் கால் பண்ணாலே போதும். அந்த ஃபங்ஷன கால் பண்ணிரலாம். ஓகேவா? அததான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு குடுத்த எக்ஸாம்ல இங்க ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஓகே. சோ இதுவரைக்கும் நடத்துன வரைக்கும் புரிஞ்சது தானே? சோ நேத்து லாஸ்ட் கிளாஸ்ல எது பார்த்திருக்கோம் நம்ம? அரேஸ் பார்த்தோம் அப்படிதானே? அரேஸ் பார்த்தோம். சோ இதுல வந்து ஃபங்ஷன். சோ ஃபங்ஷன ஃபர்ஸ்ட் எப்படி டிக்ளேர் பண்றது? அடுத்து ஃபங்ஷன எப்படி கால் பண்றது? அதுக்கடுத்து என்ன பார்த்திருக்கோம்? ஃபங்ஷன டிக்ளேர் பண்ணிட்டு எப்படி கால் பண்றது? அடுத்து பாராமீட்டர்ஸ் எப்படி பாஸ் பண்றது? அப்புறம் ஆர்குமெண்ட்ஸ் எப்படி குடுத்துட்டு நம்ம வந்து அவுட்புட்ல பிரிண்ட் பண்றது? அடுத்து என்ன பண்ணோம்? ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்த்தோம். எப்படி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணா அது எப்படி ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து ஒரு ஃபங்ஷன் எப்படி எக்ஸ்பிரஷனா யூஸ் பண்றது? அதுக்கு பேரு தான் அனானிமஸ் ஃபங்ஷன். அனானிமஸ் ஃபங்ஷனா எப்படி டிக்ளேர் பண்றது அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? சோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நம்ம கிளியர் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ண போறோம். எனி டவுட்ஸ்? சரி. ஓகே நம்ம இத வந்துட்டு ஓகே. நிஷா ஓகேவா? அப்படியே வச்சு சவுண்ட் இல்லைன்னு பார்த்து ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் டேக்ல போயிட்டு நான் என்ன பண்ணணும்? ஃபங்ஷன ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணணும். சோ நான் ஃபங்ஷன டிக்ளேர் பண்றேன். சோ ஃபங்ஷனுக்கு ஃபங்ஷன் அப்படின்னு ஒரு கீவேர்ட் யூஸ் பண்றேன். என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா, ஒரு 2 நம்பர ஆட் பண்றது தான் என்னோட ஃபங்ஷனே. ஓகே. ஆட் பண்ணிட்டு நான் அதுக்கு வந்து பாராமீட்டர் அப்புறம் பாஸ் பண்ணிக்கிருவேன். சோ வந்து இப்போதைக்கு கன்சோல் டாட் லாக்ல ஒரு நார்மலான ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாரி பிரிண்ட் பண்ண வச்சிடலாம். ஓகே. அடிஷன் அப்படின்னு பிரிண்ட் பண்ண வைக்கிறேன். செமிகோலன் இஸ் மஸ்ட். ஓகேவா? சோ அடுத்து என்ன பண்ணணும்? இது மட்டும் முக்கியம் இல்ல. நம்ம போயிட்டு இந்த ஃபங்ஷன போயிட்டு கால் பண்ணணும். அப்பதான் அது எக்ஸிக்யூட் ஆகும். என்ன டிக்ளேர் ஆயிருக்கு? அடிஷன் நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கா? நம்மளோட கன்சோல் டாட் லாக்ல அடிஷன் இருந்துச்சு. சோ அந்த அடிஷன் நமக்கு இங்க வந்திருக்கு அவுட்புட்ல. ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு ஃபங்ஷன டிக்ளேர் பண்றது, கால் பண்றது, அது பாராமீட்டர் பாஸ் பண்றது. தானே? இப்ப எனக்கு என்னன்னா, நான் ஆட் பண்ண போறேன். சோ ஓகே. உங்களுக்கு ப்ராம்ப்ட் வச்சு நம்ம பாராமீட்டர் பாஸ் பண்ணலாம். இப்ப நான் வந்து ஃபங்ஷன் நேம் வந்துட்டு என்னன்னு மாத்திக்கிறேன் அப்படின்னா, ஆ டீடெயில்ஸ் அப்படின்னு நான் மாத்திக்கிறேன். இங்க போயிட்டு ஸ்டூடண்ட் சில மெயினான ஃபங்ஷன்லேருந்து ஃபர்ஸ்ட் போலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எடுத்த உடனே இந்த ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆகாது. எடுத்த உடனே நமக்கு என்ன எக்ஸிக்யூட் ஆகும்னா, நம்மளோட அந்த நேம் தான் எக்ஸிக்யூட் ஆகும். சோ நான் இப்ப என்ன பண்ண போறேன், இதுல வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்டோட நேம வாங்க போறேன். சோ நான் அதுக்கு வந்துட்டு ப்ராம்ப்ட் யூஸ் பண்றேன். ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி நான் என்ன எழுதுறேன்னா, என்டர் த ஸ்டூடண்ட் நேம் அப்படின்னு குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு குடுத்தீங்கன்னா, அதுவே என்ன பண்ணிக்கும், அது வாங்குனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நேம போயிட்டு நீங்க வந்து பாஸ் பண்ணணும். எதுக்கு பாஸ் பண்ணணும்? அந்த டீட்டெயில்ஸ்க்கு வந்து பாஸ் பண்ணணும். டீட்டெயில்ஸ்க்கு நேம பாஸ் பண்ணணும். சோ இங்க போயிட்டு அது என்ன ஆகும்? டீட்டெயில்ஸ்க்குள்ள அந்த நேம் போகும். நீங்க 2த்துக்கும் ஒரே இதா குடுக்கணும்னு இல்ல. இப்ப நீங்க இங்க நேம்ன்னு குடுத்துட்டு, இங்க வேற ஏதாவது கூட குடுத்துக்கலாம். நம்ம இங்க குடுத்தோம்ல. நம்பர் 1, நம்பர் 2ன்னு குடுத்துட்டு ஏ, பி அப்படின்னு பாஸ் பண்ணோம்ல. அந்த மாதிரி கூட நீங்க பாஸ் பண்ணலாம். ஓகே. சோ பாஸ் பண்ணியாச்சு. பாஸ் பண்ணோனே இப்ப போறோம். போயிட்டு எனக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்? ஸ்டூடண்ட் பக்கத்துல எனக்கு வந்துட்டு பிளஸ் ஸ்டூடண்ட் நேம் இஸ் அப்படின்னு போட்டு தானே பிரிண்ட் ஆகும். ஸோ பிளஸ் எனக்கு என்னது? அந்த நேம் வந்துட்டு பிரிண்ட் ஆகணும்.
அவ்வளவுதான். பிளஸ் நான் என்ன பண்ண போறேன், ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம். அவ்வளவுதான். சரி. நீங்க எல்லாத்தையும் இதை டபுள் கோட்ஸ் கொடுக்கணும், சும்மா கொடுக்க கூடாது. ஃபுல் ஸ்டாப்பை கூட டபுள் கோட்ஸ்ல தான் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நான் இப்ப என்ன பண்ணியிருக்கேன், இங்க நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன் கொடுத்த மாதிரி நம்ம எங்க ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணி கால் பண்ணிருக்கோம். பார்க்கலாமா இது ஒழுங்கா கால் ஆகுதானே? சரி, ப்ரோம்ப்ட்ல கொடுத்தா இன்புட் வரும்னு பார்த்தோம். வெயிட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அது தெளிவா காமிக்கிறேன் அது எப்படி இருக்கும்னு. நீங்க கேட்டிருக்காங்களா, இப்படிதான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ப்ரோம்ப்ட்ல நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி வரும். இதுல போயிட்டு நீங்க நேம் என்டர் பண்ணணும். ஓகேவா? நேம் என்டர் பண்ணி ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா, இப்ப நீங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நேம் வந்து இருக்கு. சைமன் நம்ம நேம் கொடுத்தோமா, அந்த சைமன்ங்கிற நேம் கொடுத்துருக்கு. பட் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன பண்ணும், இந்த மாதிரி ஒரு ப்ரோம்ப்ட் மாதிரி எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஒரு டயலாக் பாக்ஸ் மாதிரி எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அந்த டயலாக் பாக்ஸ்க்குள்ள நம்ம வந்துட்டு அந்த நேம் என்டர் பண்றோம். என்டர் பண்ண உடனே இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா நம்மளோட ஸ்டூடெண்ட் நேம்ல வந்துட்டு அந்த நேம் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேவா? ப்ராம்ப்ட்னா இப்படிதான் நீங்க யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குவீங்க. ஓகேவா? எஸ். ஸோ அடுத்து என்ன பார்த்தோம், நம்பரை டிக்ளேர் பண்ணி வாங்குறது பார்த்துட்டோம். பேராமீட்டர் பாஸ் பண்றதை பார்த்துட்டோம். ஒரு 2 பேராமீட்டர் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும் இல்லைன்னா. நான் இப்ப என்ன பண்றேன், இதே இடத்துல ப்ரோம்ப்ட்ல வந்துட்டு நான் நம்பர் 1 நம் 2ன்னு வாங்க போறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், நம் 1ன்னு ஒரு இது வாங்குறேன். அடுத்து அதே மாதிரி என்ன பண்றேன், லெட் டிக்ளேர் பண்ணி நம் 2ன்னு ஒண்ணு வாங்குறேன். ஓகேவா? ப்ரோம்ப்ட்ல வாங்கிட்டு இங்க ஸ்டூடெண்ட் நேமுக்கு அப்புறம் பதிலா ஃபர்ஸ்ட் நம். ஓகே, அடுத்து இன்டர்வி சம். கேப்ஸ்ல டைப் பண்ணணும். இந்த நம்பரை வாங்கியாச்சு. ஓகேவா? ப்ரோம்ப்ட்ல கொடுத்து நம்ம யூசர் கிட்ட இருந்து வாங்கிடுவோம். வாங்கின நம்பர் என்ன பண்ணணும், பாஸ் பண்ணணும். ஸோ பாஸ் பண்றதுக்கு எப்படி பாஸ் பண்ணலாம், நம் 1 நம் 2 அப்படின்னு இந்த நம் 1ஐயும் நம் 2ஐயும் பாஸ் பண்றோம். பாஸ் பண்ணும்போது இது எப்படியும் பாஸ் ஆகும், A, Bல பாஸ் பண்றோம். இங்க போயிட்டு நான் சொன்னல, அப்பலே சொன்னல, நம்மளுக்கு இங்க இங்க நீங்க நம் 1 நம் 2 கொடுத்தீங்கன்னா இங்க நம் 1 நம் 2 கொடுக்கணும்னு கட்டாயம் இல்லை. நீங்க வேற ஏதாவது வேரியபிள் நேம் கூட கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன், ஆ சாரி, இத வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? லெட்டு ஆட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்குள்ள நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன். அப்பதான் என்ன ஆகும்னா, இதுல ரிட்டர்ன் ஆகுற வேல்யூ எனக்கு அந்த வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆகும். இந்த ஆட்ங்கிற வேரியபிள்குள்ள போய் எனக்கு அப்பதான் ஸ்டோர் ஆகும். ஸோ நான் இப்ப என்ன பண்றேன்னா, ரிட்டர்ன் பண்ணிட்டு எதை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா, ஏ ஸ்டார் பிய வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணிட்டு அதை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் பண்ணோம்னா என்ன ஆயிரும், அதோட ரிசல்ட் போயிட்டு இந்த ஆட்ல போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஏ ஸ்டார் பியோட வேல்யூ வந்துட்டு இந்த ஆட்ல போய் ஸ்டோர் ஆகும். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, கன்சோல் டாட் லாக்ல ரிசல்ட் அப்படின்னு போட்டுட்டு கோலன் பிளஸ்ல என்ன எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா, இந்த ஆட்ல தான் நம்ம வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஆட் வந்துட்டு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இது கரெக்டா எக்ஸிக்யூட் ஆகுதான்னு பார்க்கலாமா? இதுல ஏதோ எரர் காமிக்குது. ஏ ஸ்டார் பி கொடுத்துருக்கோம்.
நம்1 நம்2 பாஸ் பண்ணியிருப்போம். அது ரிசல்ட். ஃபர்ஸ்ட் நம்பர் கேக்குதா? சோ நான் என்ன என்டர் பண்ணிக்கிறேன்னா 3 அப்படின்னு என்டர் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுது? செகண்ட் நம்பர் கேக்குது. சோ 4 அப்படின்னு என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஓகே கொடுத்துட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறேன். 4 into 3 எனக்கு என்னன்னு பிரிண்ட் ஆயிருக்கணும்? 12. சோ ரிசல்ட்ல 12 பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? அடுத்து என்ன பார்த்தோம்? ஒரு ஃபங்க்ஷனையே ஒரு எக்ஸ்பிரஷனுக்குள்ள நீங்க மென்ஷன் பண்ணலாம். இங்க யூஸ் பண்ணிருக்கோம்ல. இதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிரஷனாவே நீங்க மென்ஷன் பண்ணலாம். சோ அப்ப என்ன ஆகும்னா, நமக்கு கோடு இன்னும் சிம்பிளா முடிஞ்சிடும். இப்போ இத நான் விட்டுட்டு, நான் என்ன பண்றேன்னா, ஜஸ்ட் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். அதுல வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு, அதுக்குள்ள நான் என்ன பண்றேன்னா, ஃபங்ஷன்னு போட்டுட்டு, எனக்கு வந்து ஒரே ஒரு பாராமீட்டர மட்டும் ஜஸ்ட் பாஸ் பண்ணி, அந்த ஃபங்ஷன எக்ஸிக்யூட் பண்றேன். அப்ப ஃபங்ஷன் என்ன வரும்? ரிட்டர்ன் எனக்கு வந்துட்டு நம் பிளஸ் நம். நம் பிளஸ் நம்ம வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரே லைன்ல எழுதிட்டேன். இப்ப நான் ஜஸ்ட் என்ன பண்றேன்னா, console.logல போயிட்டு அந்த எக்ஸ கால் பண்ணி பாராமீட்டர் மட்டும் என்ன பண்றேன் அதுக்கு 2ன்னு பாஸ் பண்ணிடுறேன். இப்ப எனக்கு என்ன ஆகும்? 4ன்னு அழகா எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஓகேவா? 4ன்னு இருக்கா? சோ 4ன்னு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. சோ இந்த மாதிரி என்னது ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிரஷன்லயே கொடுத்து நம்ம கால் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? எனி டவுட்ஸ்? நிஷா கார்த்திகா? ஓகே. சோ இது வரைக்கும் நம்ம வந்துட்டு என்னன்னா ஃபங்ஷன்ஸ் இதுதான் பார்த்துட்டு இருக்கோம். சோ இதோட முடிஞ்சது. நாளையில இருந்து தான் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வெப் டெவலப்மெண்ட்டுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்ல என்னென்ன டாபிக்ஸ்லாம் அது ரிலேட்டடா எங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல என்னென்ன டாபிக்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிறது நாளைக்கு பார்த்துட்டு, சோ அதுக்கப்புறம் நிறைய இருக்கு. ஜாவா ஸ்கிரிப்ட் நீங்க எடுத்தீங்கனாலே உங்களுக்கு மெயின் ஸ்டாக்ல ஃபுல்லாவே ஜாவா ஸ்கிரிப்ட் தான். ஜாவா ஸ்கிரிப்ட்ல நிறைய டாபிக்ஸ் இருக்கு. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பேசிக்ஸா ஒரு 2 ப்ராஜெக்ட் பார்ப்போம். ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி பண்ற மாதிரி ப்ராஜெக்ட் பார்ப்போம். அது முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு இன்னும் டீப்பா டோம் மேனிபுலேஷன் எப்படி பண்றது, ஜேசான் அதை பத்தி எல்லாம் பார்ப்போம். ஸோ அவ்வளவுதான் செஷன் முடிஞ்சது. இனி டவுட்ஸ் தான் கேட்கலாம். இங்க யாராவது ப்ராஜெக்ட் காமிக்கணும்னா உங்களோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணி ப்ராஜெக்ட் காமிக்கலாம் நீங்க பண்ணது. யாராவது காமிக்க போறீங்களா? மேம் நாளைக்கு ஓகே ஓகே. ம் ஓகே. ஸோ நாளைக்கு வந்து பேலன்ஸ் காமிங்க அப்போ. இன்னும் 8 மினிட்ஸ் இருக்கு. ஸோ இனி வேற யாரு? அபினிஷா நீங்க ஏதாவது காமிக்க போறீங்களா? ப்ரெசென்ட் பண்றீங்களா? நாளைக்கு ஸோ மத்தவங்களையும் இந்த டாபிக்ஸ கொஞ்சம் கவர் பண்ண சொல்லிருங்க. ஓகேவா? ஜாவா ஸ்கிரிப்ட் எனக்கு தெரிஞ்சு ஜாவா ஸ்கிரிப்ட்ல தான் நான் வந்து ஆப்சென்டீஸ் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். பட் அப்பதான் நிறைய ஆப்சென்டீஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் போர் தான் அடிக்கும், இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலும் கொஞ்சம் எல்லாரையும் ரெக்கார்டிங்ஸ் நான் ஆல்ரெடி இப்போ இது வரைக்கும் எடுத்த கிளாஸோட ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டேன். இன்னைக்குள்ளதையும் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். சீக்கிரம் அத பார்த்துட்டு அடுத்தடுத்த செஷன் அட்டெண்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். சோ நேத்தோட செஷன் வந்துட்டு நம்ம பார்க்கல அப்படிதானே?
அதுக்கு வந்துட்டு காம்பன்சேட் பண்றதுக்கு இன்னும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குமான்னு தெரியல. பட் வந்து ஒரு Thursday இருக்கும். மேபி 2 ஹவர்ஸ் கிளாஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 2 ஹவர்ஸ் கிளாஸ்ல வந்துட்டு நாளைக்கு முடிச்சதுக்கு அப்புறம் முடிஞ்சா 2 ஹவர்ஸ் கிளாஸ்ல 1 ஹவர் கிளாஸ் பார்த்துட்டு அடுத்த 1 ஹவர்னா நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ இதோட செஷனை எண்ட் பண்ணிக்கலாம். டவுட்ஸ் இல்லைன்னா